வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. சௌந்தர்யா பிஆருக்கும் இந்த பக்கம் முத்துக்குமரன் பிஆர் அப்படின்னு சொல்லப்படுறவர்னு ஏன் நான் சொல்றேன்னா ரவீந்திரன் சாரை தான் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ல பயங்கரமா முட்டிக்கிச்சு. ஆடியோலாம் லீக் பண்ணுவேன் அப்படின்லாம் அவரை சொல்லியிருந்தாரு. யாருடைய ஆடியோ? இப்போ சௌந்தர்யா பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது யாரு? போன சீசன்ல கண்டஸ்டண்டா வந்த விஷ்ணு. விஷ்ணு வந்து எப்படி விளையாடினாரு போன சீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருப்போம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் இவர் ரவீந்திரன் சார் வராரு, உள்ள தப்பான ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு கண்டஸ்டன்ட்டுடைய பிஆர் வந்து மெசேஜ் அனுப்பி முத்துக்குமரனை பற்றி பாசிட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் வெளியில் வந்து அந்த ஆடியோ விட்டேன்னா இது வேற மாதிரி ஆகிடும், அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு டேமேஜ் ஆகும்ல, இது வந்து எத்திக்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே பண்ணுங்க, என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக சொல்லுங்க, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த லெமூரியா கண்டத்தோட அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு புனித ஆத்மாக்கள் மாதிரி பயங்கரமா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கல. எடுத்த உடனே சார் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டாக்கா சார், இல்லை வந்து உங்களை மிரட்டினாங்களா சார், மிரட்டினா ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் லீகலாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். லீகல் அட்வைசரெல்லாம் மாறிட்டாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கணும்ல. அப்போ இது சார் இது ரொம்ப நார்மலை விட ரொம்ப மோசமாக இருக்குது சார், இது வந்து த்ரெட்டனிங்கில் தான் சார் வரும், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் எப்போ சொல்லணும்? கடைசியாக சொல்லணும். ஆனால் அவரை வந்து பேசவே விடலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால முத்துக்குமரனுடைய ஓட் பேங்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், அது முத்துக்குமரனுக்கே எதிராக போகும்ல சார் அப்படின்லாம் பயங்கரமாக ஊட்டிட்டு இருந்தாங்க. யாரா இவங்க புனித ஆத்மாக்களா இருக்கிறாங்களே, இப்படி எல்லாமா பேசுவாங்க அப்படின்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது, என்னடா பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு விஷ்ணு. என்ட்ரி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பேச விட்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள எல்லாம் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டா கடகடான்னு உளருவார்ல, அந்த மாதிரிலாம் உளர ஆரம்பிச்சிட்டா. அப்படி இஷ்டத்துக்கும் பர்சனல் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சுனா, அதுனா பெரிய கேஸா, அதுனா கொலை குத்தமா, அதுனா ரிலீஸ் பண்ணா பண்ணிக்கோ, நான் வந்து பேசினேன், ஆமாம் உன்னால் முடிஞ்சா நீ போடு. இங்கே வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம பண்ணுறது வந்து எப்படி வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அவங்களுடைய பேரை குறைக்கும், அவங்களுக்கு எப்படி டேமேஜ் எடுத்துகிட்டு வரும். நான் வந்து எந்த கண்டஸ்டன்ட் ஜெயிச்சாலும் முத்துக்குமரனே ஜெயிச்சாலும் நான் கை தட்டுவேன். ஆமாம் இப்போ முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து திரும்பி பார்ப்போம் இவர் கை தட்டுறாரா இல்லையா, இதுதான் எங்கள் வேலை பாருங்க. ஃபுல் அண்ட் வளரல் தான் அதில். ஆனால் பர்சனல் அட்டாக்கு ஃபுல்லாக பேச விட்டானுங்க அவரை. அவர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் மாதிரி பயங்கர பஞ்சுடைலாகலாம் அடிச்சுட்டு இருக்கா அப்படி. ஓ இதெல்லாம் வந்து போன சீசனில் நீ அடிச்சு உன்னை பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க மக்கள். நான் கொடுத்தது இல்லை, மக்கள் கொடுத்துருந்தது. அந்த மாதிரி தான் அவரும் பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஏன்டா டேய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பிஆர் கும்பல் செட் பண்ணிட்டு போன பிஆர் கும்பல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய இதுவா. பிரதீப் இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தான், அவனுடைய அந்த ஸ்மார்ட் பிளே இருக்குல்ல, ப்ரிடிக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். அது இருந்திருந்தோம்னா காணாமல் போயிருக்க வேண்டிய பீஸு. இந்த மாதிரி ஒரு களம் வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க. ஒரு பக்கம் பிரதீப் போனது வருத்தமாக இருந்தாலும் போன சீசன் ரிவ்யூவில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன், விஷ்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு களம் யாருக்குமே கிடைக்காது. எதில் வந்து வேற பிளேயரே இல்லை விளையாடுறதுக்கு இந்த பக்கம். அந்த ரெட் கார்டு சம்பவத்தில் இவரும் ஒரு பார்ட்டாக இருந்துட்டாரு. எஸ், அதுக்கப்புறம் திரும்பி நின்று தப்புன்னு சுதாரிச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த புள்ளி கேங்க வேற லெவலில் போகலாம், சரியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒன்றும் பண்ணல. அர்ச்சனா செஞ்சது தான் சம்பவம். வைல்டு கார்டாக வந்தவங்க இறங்கி சம்பவம் பண்ணுறாங்க. அவங்ககிட்டையும் போயிட்டு அடி வாங்கிட்டு மொக்க வாங்கிட்டு இருந்தேன். அப்படி கடைசி வாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ என்னையா ஆள் நீ அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டா அப்படி. ஏன்னா மாயா ஓப்பனாக ஒரு இடத்துல வந்து கழுவி ஊத்துறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே நைஸாக நழுந்து ஓடின பீஸு. இப்போ இந்த பீஸ் வந்து இப்போ வந்து சொல்கிறா அப்படி, இவர் கண்டஸ்டண்ட்டாக ரவீந்திரன் போயிட்டு ஒரே வாரத்தில் வந்துட்டாரு, என்ன போய் அறுத்து தள்ளிட்டாரு, என்ன கிடிச்சிட்டாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன கிடிச்சிட்டாரு, இவர் என்ன அறுத்து தள்ளிட்டாரு. அந்த மாதிரி வாய்ப்பு வேற ஒருத்தர் கிடைச்சிருந்ததுன்னா அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடைச்ச வாய்ப்பையும் கோட்டை விட்டுட்டு வந்த கோட்டச்சாமி இவர். இந்த கோட்டச்சாமி வந்து இங்கே ஹீரோயிசம் டைலாக்லாம் பேசுறாரு, அன்பை பரப்புங்க அப்படிங்கிறாரு. ஏற்கனவே கூட பேசிட்டு பிஆர் வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்லாம், இப்போ வந்து டேமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணாது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிற அப்படி.
டேமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணாது அப்படின்னா, இப்போ முத்துக்குமரன் நல்லா ப்ளே பண்ணிருக்கிறார். அப்படி முத்துக்குமரன் வந்து மோசம் ப்ளேவே பண்ணல, இதெல்லாம் ஒரு ப்ளேவா அப்படின்னு எடுத்துட்டு வந்து வெளியே உருட்டுனாங்கன்னு வச்சுங்களேன் இன்ஃப்ளூயன்சஸ், அதை மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் அழுது புரண்டாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது ஒன்றும் வேலையாக செய்யாது. இப்போ அங்கே மொக்கையாக ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சௌந்தர்யாவே எடுத்துப்போமே, இந்த பாஞ்சி அடிக்க போகிறது, பாஞ்சி மலையில் இருக்கிற கொடையை பிடுங்க போகிறது, அப்புறம் எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறது, இந்த தெனாவட்டா காலை மேலே காலை தூக்கி போட்டு காலை நீட்டிக்கிட்டு மீட்டிங்கில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபுல் நெகட்டிவாக வெளியே வருவாங்க. அந்த கோவா கேங்லலாம் போன வாரம் பண்ணதெல்லாம், அந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் வந்து பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர். அங்கேயும் பாஞ்சு போய் தர்ஷிகாவை அடிச்சுட்டு ஊன்னு திரும்பி அழுதுது. அப்போ இந்த மாதிரி மோசமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டு, அந்த கண்டஸ்டன்ட் சூப்பர் கியூட் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜேஎஸ் வந்து பண்ண தப்பெல்லாம், அந்த வாரத்தில் நடந்த தப்பெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. அட்ரஸ் பண்ணிட்டு யார் தப்புனாங்களோ அவங்கள தான் கேட்க முடியும், வச்சு செய்ய முடியும். அவரே கொஞ்சம் பாவம் பார்த்து கம்மியாக தான் வச்சு செஞ்சார். அப்போ வந்து எப்படி உருட்டுறாங்கன்னா அந்த கும்பல், 1000 தப்போ சரியோ, ஆனால் கண்டென்ட் அவங்க தானே வீக்கெண்டில், அடங்கப்பா உசிதம் பண்ணிங்களா எப்படி கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்களேன். இப்போ தப்பு வந்து வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதை தான் பேச முடியும். தப்பு பண்ணவங்கள போட்டு அடிச்சா அவங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு கண்டென்ட் கொடுத்தாங்களே, எப்படி அது கண்டென்ட் ஆகும்? இதுதான் உருட்டுங்கிறது. இதுவே இன்னொருத்தன் வந்து முத்துக்குமரன் உதாரணத்துக்கு வந்து, அவர் சாப்பாடு இல்லை இந்த பொண்ணுக்கு பாவம், அந்த பொண்ணை மறந்துட்டோம் அன்ஷிதாவை, எடுத்து அந்த சம்மந்தி இவருடைய தட்டில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு, அவங்க ஷேர் அவங்கள மறந்துட்டோம். ஸோ எடுத்து வைக்கும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா எச்சத்தட்டு எடுத்துட்டு வச்சிட்டான், எச்ச கையில் எடுத்து வச்சிட்டான், இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்லாம் ஊதுனாங்க. ஆனால் அதுக்கு முந்தின வாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அன்ஷிதாவே சொல்லியிருப்பாங்க, சார் நாங்கள் இதெல்லாம் எச்ச தட்டு இல்லை மிச்சம் வச்சது அதெல்லாம் பார்க்கறது இல்லை சார், எல்லாமே சாப்பிட்றோம் சார்னு. அதெல்லாம் பார்த்தாலும் இப்படி நெகட்டிவாக பரப்புறதுக்காக வருவானுங்க. முத்துக்குமரன் பண்ணிட்டா பாருங்க தப்பு, இவ்வளோ நியாயம் பேசுகிறான், அறம் பேசுகிறான், பாருங்க தப்புன்ட்டானுவாங்க. இதே அந்த ஆப்போசிட் சைட்லன்னு வச்சுங்களேன், ஆனால் கண்டென்ட் அவங்க தானே கொடுக்குறாங்க, இது கண்டென்ட்டா. இப்போ தப்புன்னவங்கள வந்து கேட்காம இப்போ வேற யாரை கேட்பாரு வாஸ்ட் வந்து, அது எப்படி கண்டென்ட்னு பாசிட்டிவாக மாறும்? அப்போ அது எல்லாமே உருட்டுற கூட்டம். நீ என்னதான் தலைகீழா நின்று தலைகீழா குதிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவாக உன்னால் மாற்றவே முடியாது, கன்வெர்ட்டே பண்ண முடியாது. டிராஸ்டிக்காக வந்து சௌந்தர்யாவோட ஓட்டு வந்து இறங்கிடுச்சு, அது பார்க்க முடியுது. ஆனால் முத்துக்குமரனுடைய கிராஃப் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க சம்மந்தம் இல்லாமல் ஊட்டிட்டு இருந்தாங்க, அது பாட்டுன்னு தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு கண்டஸ்டன்ட்டுடைய கிராஃபையும் ஏற்றுது அது பாட்டுன்னு. ஆனால் இவங்க வேற மாதிரி உருண்டுட்டு இருந்தாங்களா, அது எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தாது. ஆனால் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு, அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி இன்ஃப்ளூயன்சஸோ இல்லை ரிவ்யூவர்ஸ் இந்த சீசன் ரிவ்யூ பண்ணல, ஆனால் இந்த சீசன் கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு வந்த ரவீந்திரனும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது ஏற்கனவே கிராஃப் இறங்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் இறக்கும். இந்த மூவி ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, நல்லா இருக்கிற படத்தை வந்து என்னதான் நீ கழுவி ஊற்றி நீ அழுது புரண்டாலும் வந்து மோசமான படமாக நீ மாற்ற முடியாது. நல்லா இருக்கிற படத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும், பாசிட்டிவ் ஆட் பண்ண முடியும். அதே மோசமான படத்தை இன்னும் டேமேஜ் ஆக்க முடியும், அதை சூப்பர்னு சொல்லிட்டு உன்னால் கன்வெர்ட் பண்ணவே முடியாது ரிவ்யூவில். அதே போல தான் இங்கேயும். இங்கே வந்து ஆல்ரெடி பேர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு சௌந்தர்யாக்கு அப்படின்னா, இப்போ ஃபேட்மேன் போடுற கருத்துக்கள் வந்து அது டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த பயத்தில் தான் சம்மந்தமே இல்லாமல் ரவீந்திரன் சாருடைய ஒய்ஃபுக்கு வந்து வாய்ஸ் நோட்லாம் அனுப்புகிறாரு விஷ்ணு. அவர் இந்த மாதிரி பேச வேணான்னு சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க முத்துக்குமரனுக்கு அப்படின்னு. இப்போ அதை தான் அவர் வந்து எடுத்து வெளியே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தா உங்க மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்லாம் இவர் சொல்றாரு, சமாளிக்கிறாராமா. அவங்க வந்து அவர் வந்து அதுக்கு அதான் காரி துப்பிட்டாங்கல்ல, கழுவி ஊத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்பேஸ்ல விஷ்ணுவை வந்து அடிக்க விட்டுட்டு ஃபேட்மேன் பேசும்போது வந்து அப்படியே மறிக்க வர்றாங்க. இல்லை இதெல்லாம் வந்து பர்சனலாக போகுது, இது வேணாம், இதை பற்றியெல்லாம் இங்கே பேச வேணாம் அப்படின்னா அப்போ எதை பற்றி பேசுவீங்க ஸ்பேஸில்? பிக் பாஸ் ரிவ்யூ தானே, சம்மந்தப்பட்ட கண்டஸ்டன்ட்டு அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஒருத்தன் ஒரு வேலையை பார்க்குறான்னா அது வெளியே வருதுன்னா வெளியே போடுங்க சார், என்ன சார் வேலை பார்த்தாங்க, எப்படி சார் எவ்வளோ மோசமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசணும். ஆனால் வந்து அந்த கும்பல் அந்த ஸ்பேஸே தப்பாக தான் இருந்தது. அது முதல்ல நான் நினச்சேன் ஆரம்பத்தில் கேட்கும்போதே ரவீந்திரன் தப்பான இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா வந்து அவரை லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து இன்னொருத்தர் கண்டஸ்டண்ட்டை பற்றி நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு வந்தவங்க பேசலாமா, இல்லை அந்த ஆடியோ இருந்தாலும் அதை போய் ரிலீஸ் பண்ணலாமா, அது ஒரு வேளை பர்சனலாக இருந்துச்சுன்னா, அது வேற ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா,
சம்பந்தப்பட்ட ஆளே வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் அவருக்கு தான் தெரியும். அவரே சொல்றாருன்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார்னு கேட்கணுமா, அதுக்கு முன்னாடியே பாஞ்சிட்டு வந்து அதை தடுக்கணுமா? ஸோ பயங்கரமா உருட்டு வேலையெல்லாம் பார்த்தாங்க அந்த ஸ்பேஸ்ல. அந்த ஆடியோ அவர் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என் கோரிக்கையும். இந்த பக்கம் அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆகுறாரு விஷ்ணு. அங்க வந்து இவரை வந்து அடிக்க விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா ஒரு 4-5 பேர் வந்து புனித வேஷம் மாதிரி வந்து, ஃபேட்மேன் சார் நீங்க அதை பண்ணக்கூடாது சார், நீங்க லீகலா போங்க சார், அதுவும் இங்கெல்லாம் பேசக்கூடாது சார். ஏன் சார் பேசக்கூடாது? வேற என்னதான் சார் பேசிடுவீங்க அந்த ஸ்பேஸ்ல? இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இப்படி எங்களை வந்து பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க, இல்ல இந்த மாதிரி ரூட்ல எல்லாம் வந்து இவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை சொல்ல ஒன்றும் இல்லை. சம்மந்தப்பட்ட ஆள் வரும்போது நீங்க ஏன் சார் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. அந்த கேள்வியே அங்க வரலங்க, கேள்வியே வரல. அது கடைசியில வந்து நீ தைரியமான ஆளா இருந்தா வாடா ஆபீஸ்க்கு வாடா அப்படின்ட்டாரு, நேர்ல வாடான்ட்டாரு இந்த பக்கம் ரவீந்திரன் சார். இவரும் வந்து எக்கச்சக்கமா நீ வா போயிட்டு வாயை விட்டாரு முதல்ல விஷ்ணு. ஸோ அந்த லெவலுக்கு அது போயிடுச்சு. அந்த ஆடியோ சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நான். ஆனால் அந்த ஸ்பேஸ் எப்பா, நான் அதுக்கு போறதே இல்லை. நண்பர் ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பேஸ் போறதே நிப்பாட்டம். ஏன்னா அவ்வளவு புனிதர்கள் வேஷம் போடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் 1000 தான் இருந்தாலும் தப்போ சரியோ கண்டென்ட் கொடுத்தாங்கல்ல அப்படின்லாம் வந்து உருட்டுறது. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணலனாலும் ஒரு கண்டஸ்டன்ட் தப்பா பண்ணாலும் அது ஒரு கண்டென்ட்டுங்க, இல்லைன்னா வந்து சுவாரஸ்யமே இருந்திருக்காதுங்க அப்படின்னு உருட்டுறது. இந்த உருட்டெல்லாம் ஏகப்பட்டது நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ அப்பட்டமா இந்த பக்கம் விஷ்ணு வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் பண்றாருன்னா அப்பட்டமா தெரியுது. இல்லைன்னா எதுக்கு போய் பேசணும்? முத்துகுமரனை பத்தி பாசிட்டிவா பேசாதீங்க, நீங்க வந்து சௌந்தர்யா பத்தி ஏங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு. முத்துகுமரனை அது கூட கேட்க முடியாதுன்னு வச்சுங்களேன், அது அவருடைய இது. சரி, அதுக்காக அவரு கண்டஸ்டன்ட்டுக்காக பேச வந்தா கூட ஓகே, இன்னொரு கண்டஸ்டன்ட்டை பத்தி நீங்க பேசாதீங்க, பாசிட்டிவா போடாதீங்க, அவரை பூஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அது இல்லாமல் ஒரு கண்டஸ்டன்ட்டா போயிட்டு வந்தவங்க இந்த வேலையை பார்க்க கூடாது. யார் சொன்னா பார்க்க கூடாதுன்னு? கண்டஸ்டன்ட்டா போனாங்க, வெளியே வந்துட்டாங்க, இப்ப திரும்பி போறது இல்லை. திரும்பி போறதா இருந்தா அப்ப வந்து அவங்களே பண்ண மாட்டாங்க. அதை அப்ப பண்றாங்கன்னா போறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, என்ன தப்பு அதுல? அதுக்குள்ளெல்லாம் பாருங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்ல எத்திக்ஸ் அப்படின்லாம் வந்து இல்லாததெல்லாம் உருட்டுறாங்க. அதுல என்ன வருது? அதுல என்ன பிரச்சனை? அதுல எல்லாம் போய் உருட்டுறது. அப்ப என்னன்னா இவங்க நோக்கம் ஒரு பக்கம் இப்படி உருட்டு, ஒரு பக்கம் அப்படியே தலை குப்புற விழுந்து உருட்டு. ஸோ அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. சீக்கிரமா ஃபேட்மேன் சார் அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும். இந்த பக்கம் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொன்னோம்ல, ஒரிஜினலா ஒழுங்கா பிளே பண்ற கண்டஸ்டன்ட்டை நீங்க என்ன முட்டு கொடுத்து கவுந்தாலும் உருண்டாலும் நீங்க டேமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணவே முடியாது வெளியே இருந்து. அது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். இப்ப நானா இருந்தாலும் இங்க பேசுறோம் அப்படின்னா அது மக்களுடைய கருத்தோட ஒத்து போனாதான், அது ஈவன் முத்துகுமரனுக்காக பேசினாலும் மக்களுடைய கருத்து ஒத்து போனாதான் அது அவங்க ஏத்துப்பாங்க. நம்ம இல்லாததை வந்து தப்பை வந்து சரி இன்னும் சரியை தப்பு இன்னும் எல்லாம் மாற்றவே முடியாது. அந்த மேஜிக்கை யாராலும் நிகழ்த்த முடியாது. எவ்வளோ பெரிய எத்தனை வருஷமா ரிவ்யூ பண்றவரா இருந்தாலும் அது நிகழ்த்தவே முடியாது. அதை இந்த சீசன்ல தான் வந்து ரவீந்திரன் சாருக்கும் எனக்குமே ஒத்து போகுது சீசன் 4க்கு அப்புறமா. ஸோ அந்த வகையில் அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. நிறைய சம்பவங்கள் பண்றாரு அப்பப்போ ட்விட்டர்ல. இனி ஃபயரா இருக்கும் சம்பவம் இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் போல இருக்கு. இந்த விஷ்ணு வந்து கண்டஸ்டண்டா உள்ள இருக்கும்போது சௌந்தர்யா அவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசினாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க அவங்க முக்கியமான ஆள். இதுல பிஆர்லாம் செட் பண்றது என்ன தப்பு அப்படின்னாங்கல்ல, செட் பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாதெல்லாம் கியூட்னீங்கன்னா பாஞ்சு போய் அடிக்கிறதையும் நாய் மாதிரி கத்துறதையும் கியூட்ன்றீங்கல்ல, அதை தான் தப்புன்றோம். அது தப்பு. ஒண்ணுமே பண்ணாததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னசென்ட்டு. யார் இன்னசென்ட்டு? எனக்கு மூளை வேலை செய்யாது அப்படின்னு கண்ணீர் வடிச்சு என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே ட்ராமா பண்ணிட்டு இருந்தவங்க, இன்னொருத்தன் வந்து அவனுக்கு ஒழுங்கா பேச தெரியல அப்படின்னு ஒன்று இவனை வந்து ஒரு மூளை இல்லாத முட்டாள், இவனுக்கு ஏன் வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல தெரியுது இல்லை அவங்க ஸ்டாண்டு மொத்தமா காலி அங்கேயே. இதுல வந்து போனது ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல பாஞ்சு போய் அடிக்க போனது, அப்படியே ரொம்ப அநியாயத்துக்கு ஏஞ்சல் வேஷம் போட்டது, இதெல்லாம் இருக்குல்ல டெவிலா இருக்கும்போது அதுல எக்ஸ்போஸ்டு. இப்ப திரும்பவும் இந்த வாரமும் அன்ஷிதாவை போய் பாஞ்சு போயிட்டு அந்த கொடைய புடுங்க பாக்குறது, அந்த கையை எடுக்கிறது, அதுலயும் வந்தாச்சு, வெளியில வந்தாச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து கிராஃப் இங்க இறங்கியிருக்கு. அதை அன்அஃபிஷியலி அதை நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இப்படி இறங்குறதுனால வேற வழி இல்லாம இதை பத்தி பேசுறாங்கல்ல ஆப்போசிட்ல,
அவங்கள போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அவர் விஷ்ணு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, இங்கே நம்ம பண்ற விஷயம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எப்படி பாதிக்கும் அப்படின்னா பாதிக்கும். அங்க வந்து தப்பா ஒன்று அவங்களும் தப்பு பண்றாங்க, நீங்களும் தப்பு பண்றீங்க வெளியில என்ன போது அது இன்னும் ஹெவியா பாதிக்கும். அங்க வந்து தப்பு பண்ணும்போது நீங்க பாசிட்டிவா உருட்டுற உருட்டெல்லாம் பாதிக்காது. ஸோ இங்க அங்க தப்பா தான் உள்ள இருக்கிறாங்க, இங்க நீங்களும் தப்பா தான் அந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க. அதனால தானே ஒருத்தர் வந்து ஸ்பேஸ்ல வந்து சொல்றாரு, என்கிட்ட நேரடியா பேச துணிவு இல்லாம என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க, பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்களே கழுவி ஊத்திட்டாங்க, காரி துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சாரே சொல்லிட்டாரு. ஸோ துப்புறாங்க அப்படின்னா அப்போ தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். இன்னும் நிறைய இறங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, தேவையில்லாத வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு சிறப்பான தரமான சம்பவங்களும் எதிர்வினை எதிரில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.